ஓகே, வெல்கம் டு டிஸ்பிளின் அகாடமி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் உடைய 10 சம்ஸா பார்த்துட்டு இருக்கோம். மென்சுரேஷன் முடிச்சுட்டு அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு அட்வான்ஸ் டாபிக் பார்க்கலாம். அதுல இப்போ நம்ம செட் 3 தான் பார்க்க போறோம். சரிங்களா? எதுல கேட்ட கொஸ்டின் சொல்லி பார்த்தப்ப என்ன அப்படின்னா, NTPC அண்டர் கிராஜுவேட் இப்போ நடந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ 4 செட்டு 40 கொஸ்டின் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தா போதும். அந்த ஷிஃப்ட்ல கேட்கக்கூடிய 40 ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே உங்களால என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, Arohi has to reach Lucknow which is 907 km away in 14 hours. ஓகேங்களா? சரி, சோ அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அரோரி வந்து டோட்டலா டிஸ்டன்ஸ் எவ்வளவுப்பா போணும்? 907 கிலோமீட்டர் போணும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட டைம் என்ன இருக்குன்னா 14 மணி நேரம். ஓகேங்களா? his starting speed for 5 hours was 32 km per hour. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டைம் வந்து 5 hours கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த நான் 907 14 நேரத்துல போறதுல ஃபர்ஸ்ட் 5 மணி நேரத்துல என்ன பண்றேன், 32 கிலோமீட்டர் வேகத்துல போறேன். அப்ப நான் எவ்வளவுப்பா டிராவல் பண்ணியிருப்பேன்? 160 கிலோமீட்டருங்கிறது டிராவல் பண்ணியிருப்பேன். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இதுல, இந்த விஷயம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன சொல்றாங்க, ஃபார் த நெக்ஸ்ட் 81 கிலோமீட்டர் his speed was 27 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதாவது அடுத்த 81 கிலோமீட்டர்ல ஸ்பீட் எவ்வளவு இருக்கு? 27 இருக்கா? அப்ப நான் எவ்வளவுப்பா டைம் எடுத்துப்பேன்? 3 மணி நேரம் டைம் எடுத்திருப்பேன். அப்ப இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், டைம் கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா? இப்போ என்ன கேக்குறாங்க, by what speed he must travel now so as to reach Lucknow in the decided time of 14 hours. 14 மணி நேரத்துக்குள்ள போகணும் அப்படின்னா. சரியா? அப்ப இந்த ரெண்டு டிராவலை நான் மொத்தமா எவ்வளவுப்பா யூஸ் பண்ணிருக்கேன்? 241. இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8. சரியா? சோ அப்ப எனக்கு எவ்வளவு இங்க ரிமைனிங் இருக்கும்? 6 மணி நேரம் ரிமைனிங் இருக்கா? சோ அப்ப ஓவரால் டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி பாக்குறப்ப 907 கிலோமீட்டர்ல நான் என்ன பண்றேன், 241 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டேன். எனக்கு என்ன கேக்குறாங்க, ஸ்பீடு தான் கேக்குறாங்க. ஆனா எனக்கு டைம் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 6 மணி நேரம் தான் மிச்சம் இருக்கு. சரியா? அப்ப 907/241 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6, இது 8, 6, 6. சோ அப்ப 666 which is equal to speed into 6. அப்ப 1 டைம் இங்க என்ன வரும்? 1 1 1. சோ அப்ப speed which is equal to 111. ஓகேங்களா? 111 கிலோமீட்டர்ல போயிருப்பேன். அப்ப என்ன ஆன்சர்ப்பா? ஆப்ஷன் B is the ரைட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन. சோ இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டெலிகிராம் லிங்க் கொடுத்திருக்கோம் நம்ம சேனலோடைய. அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய PDF வீடியோ எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கும். நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இந்த क्वेश्चन பாருங்க. பீகார் has to reach சென்னை which is போன சம் பார்த்தோமா அதே மாடல் தான். நான் திரும்பவும் சால்வ் பண்றேன். 886 கிலோமீட்டர் ஸ்பீடு, டைம் அவே இன் 17 hours. ஓகேங்களா? டைம் என்னப்பா கொடுத்துருக்காங்க? 17 மணி நேரம். இதுதான் எனக்கு என்ன அப்படின்னா பீகார் போறக்கூடிய டிசைடிங் டைம். ஓகேங்களா? எவ்வளவு போகணும்? 886 கிலோமீட்டர் எவ்வளவு மணி நேரத்துல போகணும்? 17 மணி நேரத்துல போகணும். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க, his starting speed for 8 hours. ஓகேங்களா? எவ்வளவுப்பா? 53 கிலோமீட்டர் சொல்றாங்களா? சோ அப்ப என்ன பண்றேன், ஸ்டார்டிங் ஸ்பீட் எவ்வளவு இருக்கு? 53 கிலோமீட்டர். டைம் என்ன இருக்கு? 8. சோ 3 8s are 24. அப்ப டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருப்பேன்? 424 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் போயிருப்பேன். சரிங்களா? ஃபார் த நெக்ஸ்ட் 150 கிலோமீட்டர், அடுத்த 150 கிலோமீட்டரை எவ்வளவுக்கு டிராவல் பண்றேன்? 50 கிலோமீட்டர் பெர் வேகத்துல தேவைப்படா. அப்ப 50 போட்டா இங்க என்னப்பா வரும்? 3. அப்ப இங்க ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா 6 கிலோமீட்டர் ரிமைனிங், சாரி 6 மணி நேரம் மிச்சம் இருக்கு. அப்ப ஸ்பீட் எனக்கு எவ்வளவுப்பா இருக்கும்? சரி, ஓவரால் போட்டத போட அப்புறம் எவ்வளவு மிச்சம் இருக்கு ரெண்டாவது பாத்துக்கலாம். சரிங்களா? சோ இங்க 11 வருமா? 8/3 என்ன? 11. அதே மாதிரி இங்க 4 7 5. ஓகேங்களா? சோ அப்ப இன்னும் நான் போக வேண்டிய டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவுப்பா இருக்கும்? 886 மைனஸ் 574 which is equal to ஸ்பீட் எனக்கு தெரியாது. ஆனா டைம் நான் என்ன 11 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டேன். அப்ப 17 மணி நேரத்துல மிச்சம் எவ்வளவுப்பா இருக்கும்? 6 மணி நேரம் தான் இருக்குமா? அப்ப into 6. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், இங்க 886 மைனஸ் 574 எனக்கு என்ன வரும்? 2 1 3. சோ அப்ப என்ன வருதுப்பா? 3 1 2 which is equal to s into 6. 6 னா எனக்கு என்ன வருது? 5 6 are 30, 2 6 are 12. அப்ப எனக்கு டோட்டலா என்ன ஆன்சர்ப்பா? 52 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन மூணாவது. ஓகே, எஸ் டிராவல்ஸ் அதே மாடல் கொடுத்திருக்காங்களா? இல்ல, ஆனா ஆவரேஜ் கேக்குறேன். ஓகேங்களா? எஸ் டிராவல் 150 கிலோமீட்டர் at 38. நெக்ஸ்ட். ஓகேங்களா? அதான் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், 152 கிலோமீட்டரை 38 கிலோமீட்டர் வேகத்துல போறேன். அதுக்கடுத்து என்னப்பா, 189 கிலோமீட்டரை 63 கிலோமீட்டர் பெர் வேகத்துல போறேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்து உள்ள 375 கிலோமீட்டரை எவ்வளவு போறேன்?
75 கிலோமீட்டர் வேகத்துல போறேன். அப்ப வாட் இஸ் ஹிஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ஹோல் ஜேர்னி அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? சரி சார், நம்ம ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்னப்பா சொன்னேன்? ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன சொன்னேன்? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். சரிங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். சரியா? சோ அப்ப நம்ம பண்ணலாமா? டோட்டல் டிஸ்டன்ஸ்னா எனக்கு என்னப்பா வரும் இந்த இடத்துல? 3 பிளஸ் பண்ணலாமா? 9 2 11, 11 பிளஸ் 15, 5 2 7 16, அதுக்கப்புறம் 7 இங்க சாரி 8 8 16, 16 5 21, 2 3 4 4 3 7. ஸோ அப்போ டோட்டலா 716 கிலோமீட்டர் இருக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கனா, அப்போ டோட்டல் டைம் என்ன பண்ணணும்? 152 பை 38. ஏன்னா டைம் என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. சரியா? அப்ப பிளஸ் இங்க எனக்கு என்ன வரும்? 189 பை 63 பிளஸ் 375 பை 75. ஓகேங்களா? இப்போ சால்வ் பண்ணலாமா? ஓகே சரி, எனக்கு இந்த 38 எனக்கு என்ன வரும்? 8 4 சார் போடுங்க. 8 4 33 4 சார் 12 15 வருதா? ஸோ அப்போ நான் எனக்கு என்ன பண்ண போறேன்னா 38னா இங்க 716 டிவைடட் பை 4 பிளஸ் 3 பிளஸ் 5. எனக்கு டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 4 பிளஸ் 3 பிளஸ் 5 கிடைக்கும். ஸோ அப்போ 7 7 பிளஸ் 5 12 கிடைக்குதா? அப்ப 716 பை 12. அப்ப என்னப்பா பண்ணலாம்? எனக்கு எல்லாமே பாயிண்ட்ல இருக்கு. நீங்க டைரக்டா என்ன பண்ணாலும் சரி 12 வச்சு போட்டாலும் சரி, இல்ல நீங்க இதுக்கு மேல ரெடியூஸ் பண்ணாலும் சரி. நான் என்ன பண்றேன்? டேட்டா 12 வச்சே நான் போடுறேன். சோ அப்ப என்ன வரணும்? 716 டிவைடட் பை 12 போடலாமா? 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 5 12 ஆர் 60. அப்போ 116 இருக்கும். 5க்கு அப்புறம் எனக்கு என்ன நம்பர் வரப்போகுது? 8 வரப்போதா 9 வரப்போதா? சரி, இப்போ நான் 9ஆல போடலாமா? 2 9s are 18, 108 அப்படிங்கிறது வருதா? அப்ப எனக்கு 59ல தான் ஆன்சர் வரும். அப்போ ஒரே ஆன்சர் தான் இருக்கு. 59.67 தான் உங்களுக்கு ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन. வாசிம் டிராவல்ஸ் 234 at 780 km. சரியா? ஓகே, அதே மாடல் சம் இருக்கா? என் கூட சேர்ந்து அப்படியே சால்வ் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்னப்பா கொடுத்திருக்காங்க? 234 கிலோமீட்டர். எதுல வேகத்துல போறேன்? 78 கிலோமீட்டர் வேகத்துல போறேன். இது வந்து டிஸ்டன்ஸ், இது வந்து ஸ்பீடு. ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா, அடுத்த 441 கிலோமீட்டரை 49 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறேன். அதுக்கு அடுத்த வந்து 488 கிலோமீட்டரை எதுல போறேன்? 61 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறேன். தென் வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ஹோல் ஜேர்னி கேக்குறாங்க. சரிங்களா? சோ அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்னப்பா? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கனா. சரி, அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும்? 8 4 12, 12 பிளஸ் 1 13. ஓகேங்களா? 13 போட்டுக்கிட்டேன். 4 4 8, 8 4 12, 8 4 12, 12 பிளஸ் 1 13 16. 1 போட்டுக்கலாம். 4 4 8, 8 2 10 11. அப்போ 1 1 6 3. சரிங்களா? சோ அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன வரும்? 1163 டிவைடட் பை டைம் டேக்கர் என்ன வருது? 234 by 78 plus 441 by 49 plus 488 by 61. சரிங்களா? which is equal to போட்டுக்கலாமா? equal to. சரியா? அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? 1163 divided by 78 into 3 234 வருமா? அப்ப 3 plus 49 into 4 என்னப்பா வருது? 49 into 4 னா 9 7 போடலாமா? 9 7s are 63, 7 4s are 28, 34 தானே வருது. அப்போ 44 வரல இல்லையா? 44 49. அப்ப என்ன டேபிளால டிவிசிபிள் ஆகும்? 49 வரணும். எனக்கு என்ன வரணும்? இடத்துல 1 கிடைக்கணுமா? அப்ப 9ஆல போடலாமா? 9 9s are 81, 9 4s are 36. ஓகே, அப்ப 9 டேபிள். ஓகேங்களா? 9 plus 61 into 8. ஓகேங்களா? அப்ப டிவைட் ஆகிற நம்பர்லாம் நம்ம போட்டிருக்கோம். 3 9 8 டிவைட் ஆன நம்பர். ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு என்ன வருது? 9 plus 3 12, 12 plus 8 20. அப்போ 1163 divided by 20 which is equal to 2 டேபிளா? அப்ப 10 ன்னு போட்டுக்கலாம். என்ன வரும்? 5 2s are 10, 8 2s are 16. அப்ப ரிமைனிங் எனக்கு என்னப்பா இருக்கு? 58ல தான் ஆன்சர் வருமா? 58.15. So right answer is option C. Clear? Yes. Next one பார்க்கலாமா? Next one. A man driving a car at a speed of 75 km per hour crosses a bridge in 1.4 minutes. Find the length of the bridge. ஓகேங்களா? Find the length of the bridge. நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஃபார்முலா தான்ப்பா. distance equal to speed into time. ஓகேங்களா? ஆனா இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த மட்டும் நமக்கு என்ன அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நான் என்னவா மாத்தணும்? மீட்டர் பெர் மினிட் மாத்த போறேன், இல்ல மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற ஒரு 2 3 விஷயம் மட்டும் தெரியணும். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்ட்ஸ்க்கு நீங்க மாத்தணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 5/18. அதே இது மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் மாத்தணும் அப்படின்னா 8/5. சரிங்களா? இது மீட்டர் பெர் செகண்ட் நிறைய கேட்பாங்க. அதே இது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து எனக்கு என்ன? மீட்டர் பெர் மினிட்
ஏன்னா நீங்க என்ன கொடுத்துருக்காங்க, மினிட்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்படி மாத்தணும் அப்படின்னா நான் எதால மல்டிப்ளை பண்ணுவேன், 50/3. சரிங்களா, 50/3. வெரி சிம்பிள்ப்பா. கிலோமீட்டர்ல இருந்து நீங்க மீட்டரா மாத்த போறீங்க, என்ன வரும் 1000. ஹவர்ல இருந்து மினிட்டா மாத்த போடுவீங்க, அப்ப என்ன வரும் 60/60. ஏன்னா ஹவர்ஸ்ல ஒரு மினிட் எவ்வளவு இருக்கும், 60 தானே இருக்கும். 0 0 கேன்சல், அப்போ 50/3. அதான் இங்க எழுதியிருக்கேன். சரியா, சரி. இப்போ டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் which is equal to 75 km/h ஸ்பீடு பை என்ன சொல்றாங்க 1.4 மினிட்ஸ் சொல்றாங்களா. அப்ப நான் இதுக்கு என்னவா மாத்திக்கிறேன், மினிட்ஸா மாத்துறேன். 50/3 இன்ட்டு 1.4 மினிட்ஸ் பா. 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2/5 எழுதிக்கலாமா, இல்ல நீங்க இது எல்லாத்தையுமே செகண்ட்ஸா மாத்திக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப செகண்ட்ஸா மாத்திரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்கு கிலோமீட்டரை 5/18. ஓகேங்களா, இன்ட்டு சரியா டைம் வந்து 1.4 மினிட்ஸ் இருக்கு. நான் 1 மினிட்ஸ்ங்கிறது 60 செகண்ட்ஸ் மாத்திக்கலாம். இந்த 0.4 மினிட்ஸ் எனக்கு என்ன வரும், 2/5 into 60 வருமா. அப்ப இது 1, இங்க என்ன போடலாம் 12, 24. அப்ப டோட்டலா 84 செகண்ட்ஸ் வருமா. சரி, 84 செகண்ட்ஸ் எழுதிக்கலாமா. ஓகே, சோ இப்போ என்ன பண்ணலாம், 18 இருக்கு. ஸோ 6 3s are 18, 2 3s are 6, 8 3s are 24. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணலாம், 2 3s are 6, இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 3s are 6, 5 3s are 15. அடுத்து 2 இருக்கா, 2 14. சரிங்களா, ஸோ அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும், 25 into 5 125 into 14. சரியா, ஸோ அப்ப என்ன ஆன்சர் வரும், 14னா 5 4s are 20, 2 4s are 8 10, 1 4 is 4 5, அகைன் என்ன போறேன் 125. ஸோ அப்ப 1.75. எனக்கு ரைட் ஆன்சர் என்னப்பா, ஆப்ஷன் டி 1.75. எப்படி பண்ணணும் புரிஞ்சுதா. ஓகே, கிலோமீட்டர் பெர் ஹவர்ல என்ன பண்றேன், மீட்டர் பெர் செகண்டா மாத்துறேன், மாத்திட்டு நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. எஸ், அடுத்த கொஸ்டின் அதே மாடல் இருக்கா. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் which is equal to 84 கிலோமீட்டர். நான் மீட்டர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்டா மாத்திரேன், என்ன பண்றேன் 5/18 இன்ட்டு இந்த 1.6 மினிட்ஸ் நான் என்னவா மாத்த போறேன்னா செகண்ட்ஸ்க்கு மாத்த போறேன். அப்போ 1 மினிட்டுக்கு எனக்கு என்ன 60 செகண்ட்ஸ் பிளஸ்ங்கிறது 0.6 இருக்கா. 0.6 எப்படி எழுதிக்கலாம், 3/5 எழுதிக்கலாமா. 3/5 into 60 போடலாமா. அப்போ 1 இந்த இடத்துல என்ன வரும் 12, அப்போ 36. அப்போ டோட்டலா எனக்கு எத்தனை செகண்ட்ஸ் பா வருது, 96 செகண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ அகைன் 6 3s are 18, இல்லைன்னா இங்க 60 கூட போடுங்க. 3 6s are 18, இங்க 16, இங்க 1, இங்க என்ன வருது 28. அப்ப 28 5 140, 140 into 16. ஸோ 14 into 16 என்னப்பா வரும், 4 6 are 24, 16 தானே, 6 4 10, 12, 1 1 2, 2.24. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 2.24. ஓகேங்களா, ரைட் ஆன்சர் இஸ் 2.24. கிளியர். எஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A man goes to Lucknow from Kanpur, speed of 18 km/h, returns to Kanpur at a speed of 36 km/h through the same route. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மென் வந்து சரியா லக்னோல இருந்து கான்பூர் ஒரு எந்த டிஸ்டன்ஸ்லாம் கேட்கல, ஒரு ஸ்பீடு 18 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன். இந்த ஜேர்னி ரிட்டர்ன் ஜேர்னி என்ன பண்றேன் அப்படின்னா 36 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரேன். ஸோ அப்போ எனக்கு என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்குறாங்க. சார் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்னன்னா நீங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் கொடுத்துருக்கீங்க. ஆனா இங்க டிஸ்டன்ஸே கொடுக்கல, என்ன பண்ணிக்கலாம், நீங்க என்ன பண்ணிக்கோங்க டிஸ்டன்ஸை டீன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் எனக்கு என்னப்பா தெரியல, டீன்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா. அப்ப நான் இங்க இருந்து இங்க போனா ஒரு டி, ரிட்டர்ன் வந்தா இன்னொரு டிஸ்டன்ஸ் வருமா. அப்ப ஆவரேஜ் ஃபார்முலா which is equal to என்ன பண்ணிக்கலாம், டி பிளஸ் டி, ஏன்னா ஓவரால் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டி பை 18 டைம் டேக்கர், அடுத்து வந்து டி பை 36. சரிங்களா, அப்ப which is equal to என்ன பண்ணலாம் அப்படின்னா 2d by 36 தான் உங்களுக்கு காமனா எல்சிஎம்மா இருக்குமா. அப்ப 36 போட்டீங்கன்னா இங்க என்ன வரும் 2d பிளஸ் டி அப்படின்னு மட்டும் கிடைக்குமா. இந்த 36 அப்படியே மேல போயிடுமா. அப்ப என்ன வரும் 2d into 36 by 3d வருமா. dd கேன்சல் 1 18. அப்ப ஆமாப்பா 2d 3d 2d by 3d dd கேன்சல். அப்ப 2 into 36 1 3 3 12 1 3 3 12. அப்ப 2 into 12 எனக்கு என்னப்பா 24 is the right answer. ஓகேங்களா, பட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட்ல சொல்லியிருந்தேன் எனக்கு டிஸ்டன்ஸ் சேமா இருக்குன்னா நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், 2xy டிவைடட் பை x plus y அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இங்க x ஓட வேல்யூ என்ன, ஒரு ஸ்பீடு 18, y ஓட வேல்யூ என்ன 36 டிவைடட் பை 18 plus 36 என்னப்பா 54. அப்ப இது ஒரு டைம், இது 3 டைம்ஸ், இது 1 டைம், இது 12 டைம்ஸ். அப்ப 2 into 12 24 is the right answer. Clear? Yes, the right answer is option D. Clear? Yes. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓகே, a man driving a 19 km இப்ப பார்த்த அதே மாடல், அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இதோடைய comment your answer. Clear? Yes. அடுத்த क्वेश्चन
Dakash travels 168 to at 21 kilometer. Next 100 kilometer at 20 kilometer. And next 37 on 53 kilometer. அதாவது 3 கேஸ்ல போறோம். ஸோ நம்ம என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னப்பா? 168 கிலோமீட்டர். ஆனால் நான் என்ன ஸ்பீட்ல போறேன்? 21 கிலோமீட்டர் per hour. அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் வந்து 100 கிலோமீட்டர். என்ன ஸ்பீட்ல போறேன்? 20 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 371. என்ன கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன்? 53. சரியா? ஸோ அப்போ நம்ம ஆவரேஜ் தானே கேட்குறாங்க. ஆவரேஜ்னா எனக்கு என்னப்பா? டோட்டல் டிஸ்டன்ஸா? டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 9 7 6 13 1 2 3 639 டிவைடட் பை எனக்கு டைம் டேக்கன் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 168 by 21 பிளஸ் என்ன வரும்? 100 by 20 பிளஸ் 371 by 53. சரியா? ஓகே. ஸோ அப்போ எனக்கு இந்த 1 எனக்கு என்னப்பா வருது? 639ங்கிறது 639 டிவைடட் பை இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 8 பிளஸ் 5 பிளஸ் 7 8 5 13 13 7 20. ஸோ அப்போ 639 by 20. ஸோ அப்போ 1 2 is 2 3 2s are 6 ரிமைனிங் 1 சேர்ந்துருமா? அப்போ 6 2s are 12 36 தான் ஆன்சர் கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? கிளியர்? இஸ் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின். ஓகே, அதே இந்த பிரிட்ஜ் கொஸ்டின் தான் சேம். இதுவும் நீங்க என்ன பண்ணுங்க? ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 2 கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன்ப்பா. மற்ற 8 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ கிளியர்? எஸ். ஸோ தேங்க்யூ. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சரி வீடியோ நம்ம அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.